இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்போதும் செய்கிற புதினா சட்னியோடைய ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சுருக்கிறேங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாமே வதக்கிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு முழு உளுத்தம் பருப்பு, தோல் இல்லாதது சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட தோல் இழுக்கிற முழு உளுந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உடச்ச உளுத்தம் பருப்பாக இருந்தாலும் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற பருப்பு ரெண்டுமே லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு பாதி அளவு வறுப்பட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 3 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு செவக்க வறுப்பட்டுருக்கணுங்க, ரொம்பவும் கருகிடக்கூடாது. இப்போ இந்த வறுத்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையுமே எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாமே ஆறட்டும். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே ஏற்கனவே நம்ம ஊற்றின எண்ணெயே போதும் மற்ற சாமான்கள் வதக்கிறதுக்கு. இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாவை பாதியாக உடச்சி சேர்த்துருக்குறேன். மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சட்னி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்க பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி வெளிர் நிறமாக வறுப்பட்டு வரணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். ரொம்பவும் வறுப்படலை அப்படின்னா அந்த காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இதுலேயே பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு இருந்துச்சு அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா 1 வெங்காயம் போதும். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன்னு. இஞ்சி தாங்க சேர்க்க போகிறேன். இஞ்சிங்கிறது மாங்காய் வாசனை இருக்கும், இஞ்சி மாதிரியே இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சீசனில் இது கட்டாயமாக கிடைக்குங்க. கிடச்சிதுன்னா இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க. இப்போ மாங்காய் இஞ்சியும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த சட்னிக்கு புளிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்கக்கூடாது, புளி தான் சேர்க்க போகிறோம். புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னோட புளியில் புளிப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இல்லாட்டி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இந்த புளியும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் புதினா சேர்த்துக்கலாம். புதினாவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் கைப்பிடியால் 2 கைப்பிடி நல்லா நிறக்க எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கை புதினா சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதுலேயே மல்லி இலையும் சேர்க்குறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி நிறக்க உங்கள் கையால் 1 கைப்பிடி மட்டும் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ பார்க்குறப்ப கீரை உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வாட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருங்கி வந்துடும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் நிறத்துக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப இதுக்கு மேலே வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முதல்ல வறுத்த சாமான்கள் இருக்குது பார்த்திங்களா, பருப்பு வரமிளகாய், அதை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கோர்ஸாக, அதாவது கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொடிச்சா போதும். ரொம்ப நைஸாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம வதக்கின சாமான்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு வேணும்னா துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். இப்போ இதையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம்.
ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த கொரப்பா அந்த பருப்போட டேஸ்ட் சேர்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக அந்த மாதிரி தொகையெல்லாம் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்னி எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கலந்துருக்குறேங்க. தாளிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க. சூப்பரான மாங்காய் இஞ்சி ஃப்ளேவரில் புதினா சட்னி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.